வெல்கம் வியூவர்ஸ். அது ஏப்ரல் 16, 2014 கேரளா. கடல் அலைகள் தங்க நிற மணல்களை முத்தமிட, மரகத மலைகளும் பழங்கால கோயில்களை தொட்டிலாற்ற கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரத்தில் இருக்கிற அட்டிங்கல்ல அது எப்பயும் போல ஒரு நார்மலான டேவா தான் தொடங்குச்சு. காலை நேர பரபரப்பு தணிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சதும் மதியம் ஒரு 12:30 மணி அளவுல பதனம்திட்டா மூடியார் பவர் ஹவுஸ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் விங்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்த லிஜிஸ் ஒரு சின்ன வேலை விஷயமா ஆலம்கோடில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அப்படி அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய மொபைலுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அந்த போன் எடுத்தவரு, சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ஆப்போசிட்ல பேசின அவருடைய அம்மா, எங்கப்பா இருக்க, உனக்கு மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக உன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், சோ உடனடியா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப வந்திருக்கிறவங்க யாரு என்ன அப்படின்னு கூட சொல்லாம ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மட்டும் அவங்க அம்மா சொன்னதால அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போறாரு லிஜிஸ். அப்படி வீட்டுடைய வாசலுக்கு வந்த லிஜிஸ் அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக ரொம்பவே ஆர்வமா கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. பட் அங்க அவர் பார்த்த அந்த காட்சி வாழ்நாள்லயே மறக்க முடியாத, அவருடைய ஈர கொலைய நடுங்க வைக்கிற ஒண்ணா இருந்துச்சு. எஸ், லிஜிஸ்க்கு கால் பண்ண அவருடைய அம்மா மற்றும் வீட்டுல இருந்த அவருடைய 4 வயசு பெண் குழந்தை, இவங்க 2 பேருமே ரத்த வெள்ளத்துல உயிரற்ற உடலா தரையில கிடக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அவருக்கு இதய துடிப்பே நிக்கிற மாதிரி ஆகுது. என்ன நடந்திருக்கும்? இப்பதானே அம்மா சந்தோஷமா கால் பண்ணி வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள என்ன ஆச்சு, யாரு இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அந்த சில நொடிகள்ல அவருடைய மனசுக்குள்ள 1000 கேள்விகளை யோசிச்சபடி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி தன்னிலை மறந்து நின்னுட்டு இருந்த அதே நேரத்துல இப்ப சடனா அவருக்கு பின்னாடி இருந்து வந்த ஒரு நபர் லிஜிஸுடைய முகத்துல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சு கண்ணிமைக்கிற நேரத்துல அவருடைய செஸ்ட்லயும் ஷோல்டர்லயும் கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லிஜிஸ் சடனா அலர்ட் ஆகி திரும்ப அவனை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. பட் ஆல்ரெடி 2 இடத்துல லிஜிஸ்க்கு காயம்பட்டதுனால இப்ப கண்டினியூஸா ஃபைட் பண்ண முடியாம அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி அந்த கில்லர் அசந்த கேப்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த லிஜிஸ் பக்கத்துல இருந்த நெய்பர்ஸுடைய வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு எல்லாரையுமே அலர்ட் பண்றாரு. இப்படி லிஜிஸ் நெய்பர்ஸை அலர்ட் பண்றதை பார்த்த அந்த கில்லர் எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்துல வேற ஒரு வழியா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறமா அங்க வந்த நெய்பர்ஸ் வீட்டுக்குள்ள இருந்த அந்த கோரமான காட்சியை பார்த்துட்டு உடனடியா அந்த போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த வீட்டுல 2 பேர் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நபர், அதாவது லிஜிஸ், கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு. ஆக்சுவலா அவரையும் கொலை பண்ண தான் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இப்ப இந்த கேஸ் ஒரு பெரிய தலைவலியா மாறப்போகுது அப்படின்னு யோசிச்ச போலீஸ்க்கு அவங்க நினைச்சு கூட பார்க்காத விதமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு அடுத்த 24 மணி நேரத்துல கில்லரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த கில்லர் யாரு, எதுக்காக லிஜிஸையும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் அந்த நபர் கொலை பண்ண ட்ரை பண்ணான், போலீஸ் எப்படி இந்த கேஸ அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள சால்வ் பண்ணாங்க. இப்படி இந்த கேள்விகளுக்கான பதில் வெளியே தெரிய வரும்போது போலீஸ் மட்டும் இல்ல மொத்த கேரளாவுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. உலகத்துல இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிற 2014 மொத்த கேரளாவையும் உலுக்கிய அட்டிங்கல் ட்வின் மர்டர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒண்ணு. எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். அதுக்கு தான் முன்னாடியே ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலி முழுக்கவே உங்களுடைய இன்கம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா எமோஷனலா ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஆனா அதே அளவுக்கு பினான்சியலி அதை விட பாதிக்கப்படுவாங்க. அதிலிருந்து மீள்றதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். பட் இதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா அன்பார்ச்சுனேட்லி டெத்
டெத் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இல்லாத டைம்லயும் ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுடைய ஃபேமிலிக்கு போகும். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்க்ல நீங்களே ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. மாசத்துக்கு 820 ஸ்டார்ட் ஆகிற பிளான்ஸே அப் டு 2 crores வரைக்கும் கவரேஜ் கொடுக்குது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸை அப்ராடை விட இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா 30% இருந்து 50% சீப்பரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் எடுத்தா கேன்சர் இல்ல ஆக்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய டிசபிலிட்டி இது எல்லாமே கவர் ஆகும். இந்தியாவில் இருக்கிற 51+ டாப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பிளான்ஸ் ஒரு லிஸ்டா வர்ற மாதிரி அந்த லிங்கை தான் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்களே கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த பிளானை நீங்களே சூஸ் பண்ணலாம். என்ஆர்இ அக்கௌண்ட்ல பே பண்ணீங்கன்னா 18% ஜிஎஸ்டி கிடையாது. இயர்லி பிரீமியம் பே பண்ணா அப் டு 5% டிஸ்கவுண்ட். ஸோ டோட்டலா அப் டு 23% வரைக்கும் சேவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்லயும் இருக்கு. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்ண எல்லா என்ஆர்ஐயும் இந்தியாவில் இருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர். கேரளா அலாம்கோட்ல இருக்கிற ஒரு வீட்டுல தன்னுடைய 4 வயது பேத்தி ஸ்வஸ்திகாவோட மதிய வேலையில நிம்மதியா படுத்து ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க 57 வயதான விஜயம்மா அப்படிங்கிற ஓமனா. அது ஒரு புதன்கிழமை அப்படிங்கறதுனால ஓமனாவுடைய மகனான லிஜீஸ் மற்றும் மருமகளான அனுசாந்தி இவங்க 2 பேருமே அன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. சோ இப்ப ஓமனா மற்றும் அவங்க பேத்தி ஸ்வஸ்திகாவை தவிர அந்த வீட்டுல வேற யாரும் இல்ல. சோ அந்த அமைதியான மதிய நேரத்துல நிம்மதியா ஓய்வெடுத்துட்டு இருந்த ஓமனாக்கு சடனா அவங்க வீட்டுடைய காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த மதிய நேரத்துல யாரு வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு சலிப்போட மெயின் டோர் கிட்ட வந்து கதவை திறந்த ஓமனா ஒரு 40 வயது இருக்கக்கூடிய நபர் நீட்டா ட்ரெஸ் பண்ணி கையில இன்விடேஷனோட அங்க வாசல்ல நிக்கிறத பாக்குறாங்க. சோ இப்ப ஓமனா அந்த நபரை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்க அந்த நபர் தான் அவங்களுடைய பையன் லிஜீஸ் உடைய ஃப்ரெண்ட் அப்படின்னும் லிஜீஸ தன்னுடைய மேரேஜுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கிறதாகவும் சொல்றாரு. இத கேட்ட ஓமனா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நபரை உடனடியா உள்ள கூப்பிட்டு ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. ஜெயம் ரவி நடிச்ச கோமாளி படத்துல வர்ற மாதிரி நம்ம நாட்டுல தான் பத்திரிக்கை வைக்க வர்றவங்கள என்ன ஏது அப்படின்னு கூட கேட்காம உள்ள உட்கார வச்சு உபசரிப்போம் இல்லையா? சோ அதே மாதிரி அடுத்து அந்த நபரால நடக்க போற அந்த விபரீதம் புரியாம வந்தவங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்ச ஓமனா கிச்சனுக்குள்ள போகும்போது அந்த நபர் அம்மா லிஜீஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றீங்களா அப்படின்னு ஓமனா கிட்ட கேக்குறாரு. அதுக்கு சரி அப்படின்னு சொன்ன ஓமனா இப்ப லிஜீஸ்க்கு கால் பண்ணி அவருடைய ஃப்ரெண்ட் வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கிறதாகவும் அந்த நபர் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதாகவும் சொல்லி லிஜீஸ வீட்டுக்கு வர சொல்றாங்க. அதை தான் நம்ம இன்ட்ரோலையும் பார்த்திருப்போம். அண்ட் இதை சொல்லிட்டு காலை கட் பண்ண ஓமனா நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேத்தியோட கிச்சனுக்குள்ள போறாங்க. இப்ப அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ வேகமா விழுகிற மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு அதிர்ச்சியில ஓமனா திரும்பி பாக்குறாங்க. அப்ப இன்விடேஷன் வைக்க வந்த அந்த நபர் கையில ஒரு பேஸ்பால் பேட்டோட நிக்கிறதையும் கீழே தரையில தன்னுடைய 4 வயது பேத்தி தலை முழுக்க ரத்தத்தோட மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்துட்டு கத்திக்கிட்டே அந்த நபரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபர் கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம தடுக்க வந்த ஓமனாவையும் சரமாரியா தலையில உடம்புல அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சத்தம் போட கூட தெம்பில்லாம கீழே விழுந்தவங்க வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்பவே சாவகாசமா அவன் கொண்டு வந்திருந்த கத்தி எடுத்து கீழே தரையில கிடந்த ஓமனாவுடைய கழுத்தை அறுத்து அவங்கள துடிக்க துடிக்க கொலை பண்றான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவன் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓமனா மற்றும் அவங்க பேத்தி ஸ்வஸ்திகா போட்டிருந்த தங்க நகைகளை எடுத்துட்டு எகைன் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மறைவான இடத்துல மறைஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். என்ன ப்ரோ சொல்றீங்க? அவன் தான் கொலை பண்ணிட்டு அவங்க போட்டிருந்த நகை முதல் கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டானே, அப்புறம் எதுக்காக இனிமே அந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான்? எல்லாருமே தப்பிச்சு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்ப அவன் வந்ததற்கான ரீசன் கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லையா? கரெக்ட்.
இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஓமனா கிட்ட உங்க பையனை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ இவனுடைய நோக்கம் கண்டிப்பா ராபரி கிடையாது. அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் முன்பகை இருந்திருக்குமோ? இப்படி பல கேள்விகள் உங்களுடைய மனசுல வந்துட்டு போறத என்னால புரிஞ்சுக்க முடியுது STA. பிகாஸ் எனக்குமே இந்த கேஸை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. சோ இப்ப கிட்டத்தட்ட 30 நிமிஷமா அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும் போதுதான் இன்ட்ரோல நம்ம பார்த்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணி அந்த இறந்த உடல்களை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை எப்பவும் போல லிஜிஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேஸ் எப்ப முடிய போகுதோ அப்படிங்கிற எண்ணத்தோட கேஸ் ஆரம்பிச்ச போலீஸ்க்கு ஷாக் கொடுக்கிற விதமா லிஜிஸ் அந்த கில்லர் யாரு அப்படிங்கிறது தனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கூடவே அவனுடைய பெயர் மற்றும் அட்ரஸ் அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. சோ இப்ப சம்பவம் நடந்த அதே நாள், அதாவது 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி நேரா கரிமணல் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க போலீஸ். அப்படி போலீஸ் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கில்லர் அவனுடைய வீட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எப்பவும் போல இவனுக்கு மாதிரியான ஆளுங்க அரெஸ்ட் ஆகும் பொழுது ரெடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பானுங்களே, சேம் அதே மாதிரி தான் இப்ப இவனுமே எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவனுடைய கன்ஃபெஷனை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, மொத்த கேரள மக்களும் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க. அப்படி அவன் கன்ஃபெஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அக்குளம்ல இருக்க கரிமணல் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த 40 வயதான நினோ மேத்யூ அப்படிங்கிற இவன் திருவனந்தபுரம் டெக்னோ பார்க்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில அசோசியேட் ப்ராஜெக்ட் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா அதே கம்பெனில தான் டீம் லீடா இருந்திருக்காங்க 30 வயதான அனு சாந்தி. STA இந்த டீம் லீட் அனு வேற யாரும் இல்ல, இன்ட்ரோல நம்ம பார்த்த லிஜிஸ் உடைய வைஃப் தான். அதாவது இறந்து போச்சு இல்லையா ஒரு 4 வயசு குழந்தை, அந்த குழந்தையுடைய அம்மா. பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அனுவுக்கும் தன்னுடைய இல்லற வாழ்க்கை போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில இருந்த மேத்யூக்கும் அனுசாந்திக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவுல அஃபைரா மாற ஆரம்பிக்குது. தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு அப்படிங்கறத மறந்து காதல் மயக்கத்துல தப்பான வழியை நோக்கி போக ஆரம்பிச்ச 2 பேரும் ஆரம்பத்துல மெசேஜ் கால்ஸ் அப்படின்னு சின்னதா ஆரம்பிச்சு நாளடைவுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து ஒரு படி மேல போய் அப்படி அவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா தினமுமே மேத்யூ தான் தன்னுடைய இனோவா கார்ல வந்து அணுவை வீட்டுல டிராப் பண்றத வழக்கமா மாத்த ஆரம்பிக்கிறான். பட் இது ரொம்ப நாள் நீடிக்கல. உண்மை எப்படி இருந்தாலும் வெளிவந்துரும் இல்லையா? அப்படிதான் ஒரு நாள் லிஜிஸ் யதார்த்தமா அணுவுடைய மொபைலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வாட்ஸ்அப்ல மேத்யூ கூட பேசியிருந்த இன்டிமேட் சாட்ஸை பார்த்து அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போறாரு. தான் பாக்குறது உண்மையா இல்ல கனவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மனசுடைஞ்சு போன லிஜிஸ் அணுவை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படின்னு அழகான குழந்தை, அன்பான குடும்பம் இருக்கிறத மறந்துட்டியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு புரியுதா? இது வெளியில தெரிஞ்சா குடும்பமான என்ன ஆகுறது? எங்களை விடு, நம்ம பொண்ணை பத்தி யோசிச்சியா அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஒருவித ஆதங்கத்தோடையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அஃபையர் மயக்கத்துல இருந்த அணுவோ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம லிஜி சொல்றத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, அப்போ எனக்கு குடும்பமும் குழந்தையும் இருக்கிறதா பிரச்சனை இல்ல, இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா என்னுடைய இஷ்டத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை வாழலாம் கரெக்டா அப்படின்னு எந்த ஒரு தாயுமே யோசிக்கவே முடியாத ஒரு மோசமான முடிவை எடுக்கிறா. அதுதான் தன்னுடைய குடும்பத்தையும் 10 மாசம் சுமந்து பெத்த தன்னுடைய பொண்ணையும் ஈவு இரக்கம் இல்லாம கொலை பண்றது. ஆமா STA, தன்னுடைய காதல் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிற தன்னுடைய கணவரையும் குழந்தையையும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி மேத்யூ கூட சேர்ந்து அதுக்கான ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பிளான்ல அவன் எப்படி வீட்டுக்குள்ள போகணும், எந்த டைம்ல வீட்டுக்குள்ள போகணும், அங்க போய் என்ன பேசணும், என்ன பண்ணணும், எப்படி அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் இன்ச் பை இன்ச்சா அந்த வீட்டுடைய லே அவுட்டோட ரெடி பண்ணி கொடுத்திருக்கா. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை STA, இத்தனை வருஷமா கூட இருக்கிற மனைவிய இல்ல கணவனை விட்டுட்டு தான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தையை விட்டுட்டு வர முடியுது அப்படின்னா இவங்க கூட மட்டும் எப்படி அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க? இவங்களை விட பெட்டரா இன்னொரு பர்சன் பார்த்தா இவங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? சிம்பிள் லாஜிக். இது ஏன் புரிய மாட்டேங்குது?
ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை எஸ்டிஏ. இவங்களையெல்லாம் கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. சோ இவங்களுடைய பிளான் படி சம்பவம் நடந்த அந்த நாள், அதாவது ஏப்ரல் 16, 2014 அன்னைக்கு மேத்யூ தனக்கு ஒரு பர்சனல் வேலை இருக்கிறதா சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புன அவன் கொஞ்ச நேரத்திலேயே லிஜிஸுடைய வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல அடிக்கிறான். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதுல ரொம்பவே கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா எஸ்டிஏ? தன்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தை, மாமியார் அப்படின்னு எல்லாரையுமே கொலை பண்றதுக்கு பக்காவான பிளான் போட்டு கொடுத்துட்டு அன்றைய நாள் இந்த டைம்ல தான் கொலை பண்ண போறான் அப்படிங்கிற எல்லாமே இவளுக்கு தெரியும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா அந்த அணு. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ மேத்யூ எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் அனுசாந்தியும் அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் மேத்யூடைய வீட்டில இருந்து மர்டர் வெப்பன்ஸான பேஸ்பால் பேட், கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி, அந்த மர்டர் வெப்பன்ஸை துடைக்க யூஸ் பண்ண தவல், அந்த மர்டரை ஒரு ராபரி மாதிரி செட் பண்றதுக்கு அந்த வீட்டில இருந்து அவன் கொண்டு வந்த தங்க நகைகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. கூடவே மேத்யூ மற்றும் அனுவுடைய இன்டிமேட்டான பிரைவேட் போட்டோகிராஃப்ஸ், மெசேஜஸ் அண்ட் அவங்க இரண்டு பேருமே இன்டிமேட்டா இருக்கிற வீடியோஸ் அப்படின்னு இது எல்லாமே அவனுடைய லேப்டாப்ல இருந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா சப்மிட் பண்றாங்க. இதை அடுத்து அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே மர்டர், கொலை, அட்டெம்ப்ட் மர்டர், கொலை செய்ய முயற்சி பண்ணது, இது லிஜிஸை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா அதுக்கு, அண்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாசிங், அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழையிறது, சீக்ரெட்டா அந்த குடும்பத்தையே கொலை பண்ண பிளான் பண்ணது, எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணது, நகைகளை திருடுனது, அண்ட் அஃபென்சிவான செக்ஸுவல் கான்டென்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது அப்படின்னு இப்படி பல சார்ஜஸ் அவங்க மேல போடப்படுது. அது மட்டும் இல்ல, ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து 49 விட்னஸஸ், 85 எவிடன்சஸ் அண்ட் 41 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சப்மிட் பண்ணப்படுது. அண்ட் இப்படி கன்டினியூஸா ட்ரையல் நடந்துட்டு இருக்கிறப்பதான் திருவனந்தபுரம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல சரியா சம்பவம் நடந்து 2 வருஷம் கழிச்சு, அதாவது ஏப்ரல் 2016ல நினோ மேத்யூ அண்ட் அனுசாந்தி இவங்க 2 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு பிரைம் அக்யூஸ்டான நினோ மேத்யூவுக்கு டெத் சென்டென்ஸும் அனுசாந்திக்கு டபுள் லைஃப் சென்டென்ஸும் கொடுத்து தீர்ப்பளிக்குது கோர்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த கேஸை ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ் வி சிர்சி இந்த அனுசாந்தி தாய் குலத்திற்கே ஒரு பெரிய அசிங்கம் அப்படின்னு பதிவு பண்றாங்க. ஆனா அவளோ இந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக கேரளா ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. சோ அதிலிருந்து 8 வருஷம் கழிச்சு மே 24, 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழக்கை விசாரிச்ச ஹை கோர்ட் மேத்யூடைய டெத் சென்டென்ஸை 25 வருடங்கள் பெயில் இல்லாத லைஃப் சென்டென்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. அதே போல அனுசாந்தியுடைய பனிஷ்மெண்ட்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ப்ரோ, ஒரு குழந்தையும் வயசான லேடியும் துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காங்க, அப்புறம் எதுக்காக கோர்ட் அவனுடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸா மாத்தினாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்ப இந்த வருஷம் ஜனவரி 15, 2025ல சுப்ரீம் கோர்ட் செகண்ட் அக்யூஸ்டான அனுசாந்திக்கு பெயில் கொடுத்திருக்காங்க. பட் அனுவுடைய பேச்சை கேட்டு இந்த கொலைகளை பண்ண மேத்யூ இப்பவுமே பூஜப்பூரா சென்ட்ரல் ஜெயில களி தின்னுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த கேஸ்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த நட்பு காதலாவோ இல்ல அஃபைராவோ மாறுறதுக்கு நடுவுல ஒரு சின்ன மெல்லிசான கோடு தான் இருக்கு. அந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பட் எப்ப அந்த லைன் கிராஸ் பண்ணப்படுதோ அப்ப அதுல சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாம அந்த மொத்த குடும்பமும் அதுக்கான பழிய சுமக்க வேண்டியது இருக்கும். எனக்கு எப்பவுமே தோன்ற விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீ? சரி, கணவனோ அல்லது மனைவியோ ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுடைய பார்ட்னர் கூட வாழ பிடிக்கல, பெத்த குழந்தைய கூட பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. அப்படி போய் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழ வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு கொலை பண்றத எப்படி ஒரு சொல்யூஷனா கையில எடுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. பிகாஸ் இந்த மாதிரி பல கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். கொலை பண்றது அப்படிங்கறது அவ்வளவு ஈஸியா என்ன மாட்டாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு எப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறாங்க. அதுலயும் இந்த மேத்யூவை நினைச்சாதான், அனு சொன்னா அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கானே அதை நினைச்சாதான் எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. அது சரி, ஒருத்தன் அஃபையருக்காக தன்னுடைய மூஞ்சிலேயே ஆசிட் அடிச்சுட்டு அவன் தான் இறந்து போன அந்த பொண்ணுடைய கணவர் அப்படின்னு நம்ப வைப்பான். அதான் சுதாகரன் சுவாதியுடைய கேஸ். ஒரே ஒரு மட்டன் சூப்பை வச்சு கேஸ் சால்வ் பண்ணுவாங்களே அந்த கேஸ், எனக்கு அதுவுமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்த ஒரு கேஸ். ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அனு சொன்னா அப்படின்னு அவளுக்காக இவ்வளவு கொடூரமா கொலைகளை பண்ணிருக்கானே, அதுக்கு சிம்பிளா டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. சேம்
அதே மாதிரி தான் அனுவுக்குமே இந்த குடும்பம் இருக்கிறதால தான் என்னால நினைச்ச மாதிரி இருக்க முடியல அப்படின்னு யோசிச்சவ அதுக்கு கொலைதான் முடிவு அப்படின்னு யோசிக்காம அதுக்கு சிம்பிளா டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே. இப்ப அநியாயமா எதுவுமே தெரியாத 4 வயசு குழந்தைய கொன்னு ஒரு வயசானவங்களை கொன்னு ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி இவங்க நினைச்ச வாழ்க்கையுமே வாழ முடியாம ஜெயில உட்கார்ந்துட்டு கம்பி எண்ணிட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்றது அப்படின்னு தெரியல. நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா வீடியோல நான் சொன்ன என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுதான் நீங்க இல்லாத நாட்கள்ல கூட உங்க ஃபேமிலிக்கு இன்கமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்டானது என்ன அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மறக்காதீங்க, அப் டு 23% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ மை டியர் STA ஹெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய சொந்த ஆசைக்காக பெத்த குழந்தை, கட்டுன புருஷன், வயசான மாமியார் அப்படின்னு யார பத்தியுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு மோசமான செயலை பண்ண அனுசாந்தியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கேஸ்ல மேத்யூ மற்றும் அனுசாந்திக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை விட இன்னுமே ப்ரூட்டலான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.